நகையெல்லாம் எங்கள் லாக்கர்லேருந்து எடுத்துட்டு வந்த பிறகு எங்கள் தங்கமயில் எப்படியாவது இந்த நகையெல்லாம் அம்மாட்ட கொண்டு போய் சேர்த்தணும். இப்போவே பாதி கருத்தடிச்சு இதுக்கப்புறமும் இதை வீட்டில் வச்சுட்டு இருந்தோம்னா இது நமக்கு தான் ஆபத்தாக போகும். அப்புறம் பின்னால் பெரிய பிரச்சனையாகும். கண்டிப்பாக இந்த நகை விஷயம் வீட்டில் தெரியவே வரக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு அந்த காசு மலை அரசி கேட்க கேட்க அதெல்லாம் காதில் வாங்காமல் எடுத்து எங்கள் பேக்கில் வச்சிடுறாங்க. என்னடி அவள் கேட்டுகிட்டே இருக்கா, உன் காதில் விழுகவே இல்லையான்னு எங்கள் கோமதி கேட்க, அதுக்கு எங்கள் தங்கமயிலும் அப்படியா அத்தை, என்ன அரசி என்ன வேணும்னு கேட்குறாங்க. அட என்ன நீ போங்க நீங்க வேற அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசு மலையை நான் எவ்வளோ நேரம் கேட்டுகிட்டே இருந்தேன், உங்களுக்கு நிஜமாவே காதில் விழுகலையா நீ அப்படின்னு கேட்க, அவள் தான் ஏதோ ஒரு கனவுல இருந்தாள், என்னடி எதை பற்றிடி யோசிச்சுட்டு இருந்தேன்னு எங்கள் கோமதி கேட்க, அதுவாத்தா அது ஒன்றும் இல்லத்த அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க பேசிக்கிட்டு இருக்க நேரத்திலேயே பாக்கியம் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வர பாக்கியத்திட்ட எங்கள் கோமதியும் வாங்க சம்மந்தி அப்படின்னு சொல்லி உள்ளே வந்து கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. என்ன சம்மந்தி நகையெல்லாம் வச்சு எடுத்து வச்சிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கேட்க, அது ஒன்றும் இல்லை, நகையெல்லாம் இங்கே கொடுத்து விடுறதுக்கு தான் அப்படின்னு சொல்ல, இருங்க நான் போய் உங்களுக்கு காஃபி டீ ஏதாவது எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. அதெல்லாம் வேணாம் சம்மந்தி உட்காருங்கன்னு சொன்னாலும் இங்கே கோமதி கேட்கவே இல்லை. கோமதி ரொம்ப துருதுருன்னு அங்கே கிச்சனுக்குள்ளே ஓடி போய் காஃபி போட இந்த நகையெல்லாம் எடுத்து இங்கே ராஜிக்கிட்டே கொடுத்துறாங்க. ராஜிக்கிட்ட கொடுக்குறாங்க. என்னென்னா இங்கே பழனிவேல் வந்ததும் இந்த நகையை அவங்ககிட்ட கொடுத்து கொண்டு போய் கொடுத்துட்டு வர சொல்லிடுன்னு கொடுத்துட்டு போயிடுறாங்க. ராஜி தன்னுடைய நகையை எடுத்துகிட்டு ரூமுக்கு போயிடுறாங்க. என்னடி உன் நகையெல்லாம் வந்துடுச்சான்னு சொல்லி பாக்கியும் கேட்க, நல்ல வேலைம்மா நீ வந்த, இல்லைன்னா கொஞ்ச நேரத்தில் நான் மாட்டியிருப்பேன் அப்படின்னு சொல்ல, என்னடி சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம்மா இங்கே பாரு, நகையெல்லாம் கருத்து போச்சு, ஒரே கருப்பாக இருக்குது, இப்போ வேற அரசு இந்த காசு மாலையை கொடுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கான். நல்ல வேலைம்மா நீ சரியான நேரத்தில் வந்த, இல்லைன்னா இந்த காசு மாலையை அவள்கிட்ட கொடுத்துருந்தேன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்ல, சரி சரி அதான் இப்போ யாருக்கும் தெரியல, எடுத்து பத்திரமா வை, நானே எப்படியாவது ஏதாவது பேசி வாங்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டதும் இங்கே தங்கமயில, நீ எப்படியாவது கொண்டு போயிடுமா, அப்படி இல்லைனா நான் இந்த வீட்டில் வச்சுருந்தேன்னா அப்புறம் பிரச்சனை, நான் தான் மாட்டிப்பேன் அப்படின்னு சொல்ல, சரிடி நீ அமைதியாக இரு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கப்பவே இங்கே கோமதியும் வந்துடுறாங்க. வர்ற கோமதி இங்கே காஃபி கொண்டு வந்து கொடுக்க, என்ன சம்மந்தி சம்மந்தி வரலையா, எப்படி இருக்கார் அவர், வீட்டில் சுடர் எப்படி இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. எல்லாரும் நல்லா இருக்காங்க சம்மந்தி, இங்கே தங்கமயில் சென்னையிலேருந்து வேற ஊருக்கு வந்திருக்கால, அதான் நானும் ஒரு எட்டு பார்த்துட்டு போகலான்னு ஓடி வந்தேன், அவருக்கு ஒரு சின்ன வேலை வெளியில் போயிருக்காரு, சாயந்தரமாக வருவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போதே, என்ன சம்மந்தி எதுவும் பிரச்சனையா என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, எதுக்கு கேட்குறீங்கன்னு கேட்குறாங்க. இல்லை முகமெல்லாம் வாடி கிடக்கே, இப்போ தான் வந்ததும் வராதுமா தங்கமயிலும் என்கிட்ட விஷயத்த சொன்னான்னு சொல்ல, எங்கள் தங்கமயில ஒரு பார்வை பார்க்குறாங்க. என்னம்மா நீ என்னையே கூத்து வர்றியன்னு எங்கள் தங்கமயில் தன்னுடைய அம்மாவை பார்க்க, அதெல்லாம் விடுங்க சம்மந்தி, அந்த நடந்த பிரச்சனையெல்லாம் மனசில் வச்சிட்டு இருக்காம கொஞ்சம் அமைதியாக இருங்க, அதை பற்றி யோசிக்க வேணாம் அப்படின்னு பாக்கியமும் பேசிகிட்டு இருக்கப்போ நகையெல்லாம் கொண்டு உள்ளே வச்சுட்டு வெளியில் வராங்க எங்கள் மீனாவும் ராஜியும். ராஜிகிட்ட வந்து கேட்குறாங்க, ஏன்பா ராஜி உன் குடும்பத்தை பற்றி உனக்கே தெரிஞ்சிருந்தோம், நீ எதுக்காகப்பா இந்த மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணின, இங்கே வீட்டில் பெரியவங்கன்னு எல்லாரும் இருக்காங்கல்ல, அவங்கக்கிட்ட கேட்டு ஒரு முடிவெடுக்கணும்னு உனக்கு தோணாதா, இப்படி தான் உன்னை இந்த வீட்டில் வளர்த்தாங்களோ தெரியலை அப்படின்ற மாதிரி சொல்ல, இதை கேட்ட இங்கே கோமதிக்கு சட்டுன்னு முகம் மாறுது. உடனே எங்கள் மீனாவும் பார்க்குறாங்க, இங்கே நீங்கள் வளர்த்த வளர்ப்பை விட ராஜி நல்ல விதமாக தான் இருக்கான் மனசுலேயே நினச்சிட்ருக்காங்க. உடனே சம்மந்தி எப்போ வருவார் அப்படின்னு சொல்லி கேட்க, அவர் எப்போ வருவார், வந்துடுவார் சம்மந்தி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை எதுவும் முக்கியமான விஷயமானு கோமதி கேட்க, அதுக்கு பாக்கியமும், ஆமாங்க ஒரு விஷயத்தை பற்றி பேசிட்டு போகலான்னு தான் வந்தேன், கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஆயிடுச்சு, என் பொண்ணுக்கு தாலி பிரித்து கோக்கணும்ல, அதை பற்றி பேசிட்டு போகலான்னு தான் வந்தேன்னு சொல்லும்போது, தாலி பிரித்து கோக்குறதா, அதுக்கு எப்படியும் தங்கத்தில் தானே போட்டாகணும், அது எதுவும் காசு இருக்க மாதிரியும் நகை இருக்க மாதிரியும் அம்மா இப்படி பேச வந்துடுச்சுன்னு சொல்லி தன்னுடைய அம்மாவை ஒரு சந்தேகத்தோடய பார்க்குறாங்க. உடனே பாக்கியமும் காதுக்குள்ளே என்னடி என்னன்னு கேட்க, இல்லைம்மா அதுக்கு நகை வந்துட்டு அதுக்கு இங்கே தாலி ஜெயினில் போடணும், அந்தளவுக்கு எங்கம்மா நம்மகிட்ட காசு இருக்குன்னு சொல்ல, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ பேசாமல் அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுவா சம்மந்தி நானும் அதை பற்றி பேசணுன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்க்குறாங்க. உடனே பாக்கியம், ஆமாம் இங்கே மீனாவும் ராஜையுமே இங்கே தங்கமயிலுக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு வந்தவங்க தானே, அவங்களுக்குமே இந்த ஃபங்க்ஷன் இன்னமும் நீங்கள் வைக்கலையே அப்படின்னு சொல்ல, 3 பேருக்கும் ஒரே பானில் ஃபங்க்ஷன் வச்சிட வேண்டியதானு சொல்கிறாங்க. அப்படியா சம்மதி 3 பேருக்கும் ஒரே நாளில் வைக்கலாம்ல, ஆமாம் இங்கே நான் வந்து தங்கமயிலுக்காக எல்லாமே ரெடி பண்ணி எல்லாம் போட்டு விட்டுருவேன், ஆனால் இங்கே மீனாவுக்கு ராஜிக்கும் யார் அதெல்லாம் செய்வா அப்படின்னு கேட்குறாங்க. இது கேட்ட கோமதியும் வந்துட்டு எதுவுமே பேசாமல் அமைதியாகவே இருந்துகிட்ருக்காங்க. ஏற்கனவே மீனா ராஜி மேலேயே கோபமாகவே இருந்துகிட்ருக்கப்ப இப்போ இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்கு அவங்க கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. உடனே அமைதியாகவே நின்றுட்டுருக்கேன். அதுக்கு இங்கே ராஜி சொல்கிறாங்க, எங்களுக்கு இப்போதைக்கு எதுவும் வேண்டாம், நீங்கள் தங்கமயில் அக்காவுக்கு மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, அது எப்படிம்மா ஊரில் உள்ளவங்க எங்களை ஏதாவது சொல்கிறதுக்கா, எங்கள் தங்கமயிலுக்கு முன்னாடியே வந்த 2 மருமகளை விட்டுட்டு இங்கே
இங்கே பெரியவங்களா பார்த்து வச்ச கல்யாணம், அதனால இவங்களுக்கு மட்டும் தனியாக தாலி பிரித்து கோக்குறாங்க. மற்ற ரெண்டு பொண்ணுங்களும் ஓடி வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால அந்த பிள்ளைங்களுக்கு அந்த வீட்டில் எதுவுமே செய்ய மாட்றாங்கன்னு ஊர்க்காரவங்க ஆளாளுக்கு கண்ணு காது மூக்கு வச்சு பேசுவாங்க. இதெல்லாம் தேவையாம்மா சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் தான் இப்படி எதையுமே புரிஞ்சுக்காம ஒரு விஷயத்த பண்ணிட்டு வந்து நின்றுட்டீங்கன்னா அதுக்காக சுற்றி இருக்கவங்களும் அதை செய்யாமல் இருப்பாங்களா என்ன அப்படின்னு எங்கள் பாக்கியமும் சொல்ல, இங்கே மீனாவும் வந்துட்டு இல்லை இல்லை எங்களுக்கு இப்போதைக்கு அதை செய்யணுன்ற அவசியம் இல்லை, அதனால நீங்கள் முதல்ல எங்கள் தங்கமயில் அக்காவுக்கு பண்ணுறதுக்கான ஏற்பாட்டை மட்டும் பாருங்கன்னு சொல்ல, அது எப்படிம்மா எப்போதுமே வீட்டில் பெரியவங்க முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் முடிவை நீங்கள் சொல்கிறீங்க, இங்கே சம்மந்தி வரட்டும் அவர்கிட்ட நான் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்க நேரத்திலேயே பாண்டியன் வீட்டுக்கு வராங்க. வாங்க சம்மந்தி எப்போ வந்தீங்கன்னு சொல்லிட்டு வந்து உட்காந்து இங்கே நல்லா விசாரிக்கிறாங்க. நல்லா விசாரித்ததுக்கு பிறகு பாண்டியன் கேட்குறாங்க எங்கள் பாக்கியத்துக்கிட்ட, என்ன சம்மந்தி என்ன முக்கியமான விஷயமா ஃபோன் பண்ணிட்டீங்களேன்னு சொல்ல, ஆமாம் சம்மந்தி காலையிலேயே ஃபோன் பண்ணியிருந்தேன் உங்கள் ஃபோன் போகல, சரின்னா நான் நேராக வீட்டுக்கு இங்கே வந்துட்டேன் வீட்டில் இருப்பீங்கன்னு நினச்சின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் கோமதி விஷயத்த சொல்ல, நல்ல விஷயம் தானே அதை சீக்கிரமாக முடிச்சிட வேண்டியதான், நானும் கூட அதை நினச்சிட்டு தான் இருந்தேன், நானும் கோமதியும் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அதை பற்றி பேசிக்கிட்டு தான் இருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் சம்மந்தி அதை பற்றி பேசி எப்போ எங்கே வச்சுக்கலான்னு கேட்டுட்டு போகலான்னு வந்தேன், ஆனால் இங்கே பார்த்தா ஏற்கனவே ரெண்டு மருமகளுக்கு இன்னும் அதை பற்றின சடங்கு சம்பிரதாயம் எதுவுமே நடக்கலை, அப்படி இருக்கப்போ என் பொண்ணுக்கு மட்டும் அதை செஞ்சால் சரியாக இருக்குமா, அதனால தான் நானும் கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட பாண்டியனும் இங்கே ராஜியையும் மீனாவையும் பார்க்குறாங்க. அதுக்கு ராஜியும் மீனாவும் சொல்கிறாங்க, இல்லை மாமா நீங்கள் இப்போது தங்கமேல் அக்காவுக்கு மட்டும் பண்ணுங்கள், எங்களுக்கு வேண்டாம் மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்பா வேண்டான்னு சொல்கிறீங்க, எல்லா மருமகளுக்கும் ஒரே நாளில் இந்த ஃபங்க்ஷனை வச்சு முடிச்சிருவோன்னு சொல்லும்போது இங்கே பாக்கியமும் சொல்கிறாங்க, என் பொண்ணுக்கு நான் 5 பவுனில் தாலி ஜெயின் போடலாம் இருக்கேன் அப்படின்னு சொல்லுறாங்க. இங்கே உடனே கோமதி வந்துட்டு எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்க மீனாவையும் ராஜியையும் பார்க்குறாங்க. பாண்டியனும் பார்க்குறாங்க. அதுக்கு இங்கே ராஜி வந்துட்டு மீனாவும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துக்கிட்டு தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. பாக்கியம் ஒன்னே, சாரி நான் மன்னிச்சிருங்க சம்மந்தி, நான் உங்கள் மனசை கஷ்டப்படுத்தணுங்கிறதுக்காக சொல்லலை, என் பொண்ணுக்கு செய்ய வேண்டியதை நான் சரியாக செஞ்சணும்ல, இங்கே மீனாவும் ராஜியும் இருக்காங்க, உங்கள் மனசை கஷ்டப்படுத்தணுங்கிறதுக்காகவும் நான் இதெல்லாம் பற்றி பேசலாமான்னு சொல்ல, இல்லை பரவாயில்லம்மா நீங்கள் என்ன சொன்னாலும் எங்களுக்கு கவலை இல்லை, ஏன்னா நாங்கள் ஓடி வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், நாங்கள் அப்படி இருக்கப்போ எங்கள் வீட்டிலேருந்து வந்து செய்வாங்கன்னு நாங்களே எதிர்பார்க்கக்கூடாதுல்ல, அவங்க செய்யவும் மாட்டாங்கன்றது எங்களுக்கு நல்லா தெரியும், தெரிஞ்சதுக்கு பிறகும் நாங்கள் ஆசைப்படுறது ரொம்ப பெரிய தப்பு, அதுக்கு தான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு இருந்தோம், நீங்கள் தங்கமேல் அக்காவுக்கு மட்டும் செய்யுங்க எங்களுக்கு இப்போதைக்கு வேண்டான்னு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓ நகை போடுவாங்க நகை இல்லைன்றதுக்காக தான் வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கீங்களா அப்படின்னு எங்கள் பாக்கியமும் கேட்க, என்ன சம்மந்தி இப்படி பேசிட்டீங்க, நம்ம வீட்டுக்கு வந்த பொண்ணுங்களுக்கு நம்ம செய்யாமல் எப்படி, நானே அதெல்லாம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட பாக்கியம், இந்த ஒரு வார்த்தைக்காக தானே நானும் காத்துக்கிட்டு இருந்தேன், என் பொண்ணுக்கும் சேர்த்து அப்படியே நீங்களும் செஞ்சிருவீங்கன்றதுக்காக தான் இப்போ நான் இந்த பேச்சே எடுத்தேன்னு பாக்கியம் வந்து ஒரு பிளானோட தான் இங்கே வந்திருக்காங்க. அப்போ உடனே கேட்குறாங்க, அப்படியே சம்மந்தி அப்போ நீங்கள் எத்தனை பவுனில் இங்கே போகலான் இருக்கீங்கன்னு சொல்லி கேட்க, என்ன கோமதி ஆளாளுக்கு 5 பவுனில் நம்ம தாலி செயின் எடுத்துடலாமா அப்படின்னு சொல்லி கேட்க, தாராளமாக எடுத்துடலாங்க, 2 பேருக்கும் அந்த வரிசையிலேயே நம்ம எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் என்னங்க அப்புறம் என்ன கவலை, 3 பேருக்கும் ஒரே நாளில் பண்ணிட வேண்டியதானு இங்கே வந்து பாண்டியனும் சொல்ல, இந்த கேட்ட மீனாவுக்கும் ராஜிக்கும் கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை, ஏன்னா நம்ம வீட்டில் இந்த வீட்டில் நம்மளை ஒரு மனுஷியாக கூட மதிக்கிறதில்ல, எது செஞ்சாலும் தப்பு சொல்லிகிட்டே இருக்காங்க, இப்போ அவங்க நமக்காக நகையெல்லாம் எடுக்கணுமா அப்படின்ற மாதிரியான யோசனையில் தான் இங்கே மீனாவும் ராஜி இருக்காங்க. எப்படி இதை பற்றி கேட்டால் திரும்ப பிரச்சனை வரும், மாமாவும் கோவப்படுவார் சண்டை போடுவார், அதுக்கப்புறம் அத்தை திட்டுவாங்க, எதுக்கு என்னமோ பண்ணிட்டு போகட்டும்னு இங்கே மீனாவும் ராஜியும் தனக்குள்ளே பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே உடனே பாக்கிய சொல்கிறாங்க, சரிங்க சம்மந்தி அப்போது தங்கமயிலுக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கே உடனே கோமதி சொல்கிறாங்க, தங்கமயிலுக்கு என்ன அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு இங்கே உடனே பாக்கியமும், இல்லை இங்கே மீனாவுக்கும் ராஜிக்கும் நீங்களே எடுக்கிற மாதிரி இருந்தால் தங்கமயிலுக்கும் சேர்த்து எடுத்துருங்க, அதுக்கான பணத்தை வேணால் நான் கொடுத்துட்றேன்னு சொல்ல, இதை கேட்ட பாண்டியன் வந்துட்டு ஒரு மாதிரி ஆகிடுது, அவங்க பொண்ணுக்கு இவ்வளோ நேரம் அவங்க தானே எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, இப்போ என்ன திடீர்னு நம்ம பக்கம் கோத்து விடுறாங்களே அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் பாண்டியன் சொல்கிறாங்க, அதெல்லாம் வேணாம் சம்மந்தி, நான் போய் எடுத்துகிட்டு அப்புறம் உங்ககிட்ட பணம் வாங்குறது அது ரொம்ப பெரிய தப்பாயிடும் அப்படின்னு சொல்ல, எங்கள் பாக்கியம் மனசுலேயே நினச்சிக்கிறாங்க, அப்படின்னா இவங்க நகையை எடுத்துகிட்டு பணம் வாங்க மாட்டாங்களோ, பரவாயில்ல இந்த ஒரு விஷயத்துக்காக தானே நம்மளும் காத்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு இங்கே தங்கமே இல்லாமல் பாக்கியமும் நினச்சிட்டு இருக்கா. உடனே கோமதி சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சம்மந்தி, இங்கே ராஜிக்கும் மீனாவுக்கும் கூட வீடு பிரச்சனையாக இருக்குது, அவங்களால வரவும் முடியாது போகவும் முடியாது, அதனால் அதுக்கான பணத்தை நாங்கள் போட்டு நாங்கள் அந்த நகையை எடுத்துக்கிறோம், ஆனால் இப்போ நீங்கள் வந்துட்டு போயிட்டு இருக்கீங்க, அப்படி இருக்கப்போ நாங்கள் இங்கே தங்கமேலுக்கு செய்ய போனால் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க ஏதாவது ஒரு காரணத்தை வச்சு
ஏதாச்சும் சொல்லி பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஏன் அவங்களால அதை கூட செய்ய முடியாதான்னு சொல்லி கேட்பாங்க. அதனால் அது ரொம்ப பெரிய தப்பாயிடும். எல்லாம் ஊரே மெச்சுற அளவுக்கு தான் இந்த ஃபங்க்ஷனை நம்ம நடத்த போகுது அப்படின்னு சொல்ல எங்கள் பாண்டியனும் அதே தான் சொல்கிறாங்க. ஆமாம், என் 2 பசங்களோட கல்யாணத்தை தான் சரியாக பண்ண முடியாமல் போயிடுச்சு. இதையாவது ஒரு பெரிய அளவில் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன்னு பாண்டியனும் மனசிறங்கி வரதை கேட்டதும் எங்கள் ராஜி மீனாவுக்கே ரொம்ப ஆச்சரியமாக போயிடுது. ஏன் இது பாக்கியத்துக்கே ரொம்ப திகைப்பாக போயிடுது. என்ன சம்மந்தி அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கேன். ஆமாம் சம்மந்தி, நீங்கள் நகை எடுத்துருங்க, மீதியெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாண்டியனும் நான் போய் சாப்பிட்டுட்டு கடைக்கு கிளம்பணும்னு சொல்லி அவங்களும் உள்ளே போக இங்கே தங்கமேலுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. அப்படியே உட்காந்து பார்த்துட்டு கேட்டுகிட்டே இருக்காங்க. கூடவே கோமதியும் சாப்பாடு வைக்கிறதுக்காக போக இங்கே மீனா ராஜியும் கிளம்பி போகிறாங்க. அப்போ தான் எங்கள் பாக்கியம் கூப்பிடுறாங்க. இங்கே உங்கள் 2 பேருக்கு மட்டும் புகுந்த வீட்டிலேருந்தே நகையெல்லாம் வருது அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லைங்க, அந்த வகையில் பார்த்தா இங்கே தங்கமேல் அக்கா தான் கொடுத்து வச்சுருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு பிறந்த வீட்டிலேருந்து நகை வருதில்ல அப்படின்ற மாதிரி சொல்ல இங்கே பாக்கியத்துக்கு ரொம்ப அதிர்ச்சியாகவே இருக்குது. இவளுங்களை அசிங்கப்படுத்தலான்னு பார்த்தா இவளுங்க திருப்பி நம்மளை வச்சு அசிங்கப்படுத்துகிறாளுங்களா இல்லை உண்மையாகவே பேசுகிறாளுங்களா என்ன ஏதுன்னு புரியாமல் எங்கள் பாக்கியம் இறந்துருக்கேன். அப்போ மீனா ராஜியை பார்த்து சொல்கிறாங்க, என்ன இருந்தாலும் தங்கமேல் அக்கா மாதிரி வருமா? இங்கே வேணா பாரு ராஜி, நம்ம வீட்டில் உள்ளவங்களால தான் நம்மளுக்கு எதுவுமே செய்ய முடியல. ஆனால் இங்கே தங்கமயில் அக்காவுடைய அம்மா ரொம்ப நல்லவங்க, அன்பானவங்க, பாசமானவங்க. தன் மகளுக்காக வீடு வரைக்கும் பேசுகிறாங்க. அப்படிப்பட்டவங்க நமக்கும் சேர்த்து செய்ய மாட்டாங்களா என்ன? என்னம்மா நான் சொல்கிறது சரிதானேன்னு எங்கள் மீனா சொல்ல ராஜியும், ஆமாம் அவங்க சொல்கிறதெல்லாம் சரிதாங்க்கா, எப்படியும் எங்கள் தங்கமேலுக்கு எது செய்கிறாங்களோ அந்த அளவுக்கு நமக்கு செய்யலைனாலும் ஏதோ அவங்களால முடிஞ்சதை நமக்கு செய்வாங்க தானே அப்படின்னு சொல்லி இங்கே 2 பேருமே பேசிட்டு போக, ஆமாம்மா ஆமாம்மா அப்படின்னு தன்னுடைய கௌரவத்தை விட்டு கொடுக்க முடியாமல் எங்கள் பாக்கியமும் பேசிக்கிட்டு இருக்கேன். இங்கே இதுக்கு பிறகு மீனா ராஜி 2 பேரும் எந்த அளவுக்கு வச்சு செய்யணுமோ அந்த அளவுக்கு எங்கள் பாக்கியத்தையும் தங்கமேலையும் கேள்விகளால் குடஞ்சி எடுத்துட்டு அவங்க ரொம்ப சந்தோஷமாக மனசு திருப்தியாக உள்ளே போகிறாங்க. இங்கே தங்கமேலுக்கும் பாக்கியத்துக்கும் தான் செம்ம டென்ஷன் ஆகுது. நம்ம ஒன்று நினச்சி இந்த வீட்டுக்கு அதை நிறைவேற்றிட்டு போகலான்னு பார்த்தா ஆனால் நமக்கு முன்னாடி கடவுள் வேறு ஒரு திட்டத்தை போட்டு வச்சுருக்காரு. அவர் நினைக்கிறது தானே நடக்குதுன்னு இங்கே பாக்கியமும் அப்படியே பேய் அரைஞ்ச மாதிரி உட்காந்துருக்க. இதெல்லாம் உனக்கு தேவையாமா? இப்போ நீ எங்கே போய் நகை எடுக்க போகிற? நகை எடுக்கிறதுக்கு பணம் உன்கிட்ட எங்கே இருக்குன்னு சொல்லமா, இந்த நகையை வாங்கிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு இங்கே வீட்டில் இருக்க நகையை எப்படியாவது அபகரித்து எனக்கு போகலான்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இந்த நகையை வீட்டில் வச்சுருக்கதே ரொம்ப பெரிய பேராபத்துங்கிறேன். இதை எப்படியாவது வாங்கிட்டு போன்னு சொல்லி உன்னை கூப்பிட்டா நீ என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி இங்கே தங்கமேல் தன்னுடைய அம்மா கிட்ட கோவப்படுறாங்க. இந்த நகையை கொண்டு போய் நான் என்ன பண்ணுறதுன்னு பாக்கியா சொல்ல அதுக்கு தங்கமேல் உடனே பாக்கியத்தை கோவப்படுறாங்க. என்னம்மா நினச்சிட்டு இருக்க நீ தானே கவரிங் நகை போடணும்னு சொல்லி எனக்கு 80 பவுனில் நகை போடுறேன்னு ஆசை காட்டி இவங்களெல்லாம் ஏமாத்திருக்க. இந்த விஷயம் வீட்டில் தெரிஞ்சா கண்டிப்பாக இந்த வீட்டில் என்னை வாழ விட மாட்டாங்க. அங்கே பெட்டி படுக்கையோட இருக்க வேண்டியதான் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படி ஒன்று நடந்துடவே கூடாது, முதல்ல இந்த நகையை நான் ஏதாவது சொல்லி வாங்கிட்டு போகிறேன்னு இங்கே பாக்கியமும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போதான் அங்கே வர ராஜி ஃபோனை மறந்துட்டு போயிட்டாங்க்கா அப்படின்னு சொல்லி ஃபோனை எடுக்கிறாங்க. ஃபோனை எடுத்துகிட்டு இருக்கும்போது அங்கே மீனா நிற்கும்போது சிரிச்சிட்டே இருக்காங்க. என்னாச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல இங்கே ஃபோனை ஆன் பண்ணி வச்சுட்டு அங்கே போய் இவங்க பேசிகிட்டு இருக்கிறது எல்லாமே கேட்டிருக்காங்க. ஏன்னா வந்ததுலேருந்து இவங்க 2 பேருடைய பேச்சு சரியில்லை, மொழியும் சரியில்லை, நடந்துக்கிற விதமும் சரியில்லை. அதனால தான் இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது இவங்க பேசின அத்தனை விஷயத்தையும் கேட்டுட்டு தான் மீனா ஹாலில் நிற்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்து ரொம்ப அதிர்ச்சியில் இங்கே தங்கமேலும் பாக்கியமும் அப்படியே கிளம்பி நிற்க, நீங்கள் பேசின விஷயம் அப்படியே எங்கள் மாமாவுக்கு அப்படியே நான் அனுப்பி விட்டுருவான்னு சொல்ல இதை கேட்ட மயில் ரொம்ப அதிர்ச்சியாகிறாங்க. ஐயோ மீனா அப்படி எதுவும் செஞ்சிடாதீங்கன்னு சொல்ல, அப்போது உங்கள் வீட்டில் போட்ட மொத்த நகையும் கவரிங்னு சொல்லுங்கள், அதை வாங்குறதுக்காக தானே உங்கள் அம்மா வந்தாங்க. அதை வந்தோமா வாங்கினோமா போனோமான்னு இல்லாமல் எதுக்காக தேவையில்லாமல் எங்களை பற்றியும் என் குடும்பத்தை பற்றியும் பேசி அசிங்கப்படுத்தணும்? இது அவங்களுக்கு தேவையில்லாத விஷயம் தானே அப்படின்னு சொல்லி எங்கள் ராஜியும் கேள்வி கேட்க, இந்த விஷயத்தை நாங்கள் இதோட விட மாட்டோம். நீங்கள் பேசின மொத்த ஆடியோ ரெக்கார்டுமே என்கிட்ட இருக்குது. நீங்கள் குரூப் ஆரம்பித்த மாதிரி நானும் மயிலக்காவோட உண்மைகள்னு சொல்லி குரூப் ஆரம்பித்து இந்த ஆடியோவை அதில் நான் போட்டேன்னா நீங்கள் பண்ண எல்லா விஷயமும் இதில் தெரிய வரும். என்னக்கா செய்யட்டுமான்னு சொல்லிங்க ராஜி மிரட்ட, அதுக்கு எங்கள் பாக்கியம் என்னம்மா இப்படி பண்ணுறீங்களேன்னு சொல்லிங்க கேட்க, அதுக்கு எங்கள் மீனாவும் நீங்கள் இவ்வளோ நேரத்துக்கு முன்னாடி எங்களை வச்சு செய்யலை, அது போல தான் இதுவும் கொஞ்ச நேரத்துக்கு இப்படி தான். ஆனால் அதுக்காக இந்த விஷயத்த சொல்லாமல் மறைக்க மாட்டோம். ஏன்னா இந்த வீட்டில் யாருக்கும் உண்மை மறைக்கிறதுன்றது பிடிக்கவே பிடிக்காத ஒரு விஷயம். என்ன மயிலக்கா, உங்களுக்கும் பிடிக்காது தானே? உங்கள் அம்மா கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு எங்கள் மீனா சொல்ல,
தங்கமயிலுக்கு என்ன பேசுறது, என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. அப்படியே அதிர்ச்சியில நின்னுட்டே இருக்காங்க. இங்க பாக்கியம், "என்னடி சொல்லுடி அவளுங்க கிட்ட" அப்படின்னு சொல்ல. "நான் என்னம்மா சொல்றது? நீ வந்தியா? நகைய வாங்குனியா? போனோமான்னு இருக்காம, இப்பதான் தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்ஷன் பத்தின பத்தின விஷயத்தையெல்லாம் இங்க மாமாட்ட பேச சொன்னுச்சா?" அப்படின்ற மாதிரி இங்க தன்னுடைய அம்மாட்ட ஒரு கடி கடிக்கிறாங்க. அப்படியே இங்க தங்கமயிலு பார்த்துக்கிட்டு ஃபோனை வச்சு ஆட்டிட்டே இருக்காங்க ராஜியும், மீனாவும். இங்க உடனே தங்கமயில் கேட்குறாங்க, "ப்ளீஸ் மீனா, அந்த விஷயத்த வீட்ல சொல்ல வேண்டாம்" அப்படின்னு சொல்லும்போது, இங்க நாங்க எந்த விஷயம் பண்ணாலும் மாமா கிட்ட உடனே போய் ஓடி போய் ஒப்பிக்கிறீங்க. அப்போ நாங்க பண்ண விஷயத்தை விடலாம் மிகப்பெரிய முக்கியமான ஒரு துரோகத்தையே இங்க பண்ணியிருக்கீங்க. இந்த விஷயத்த வீட்ல தெரியாம இருந்தா எப்படி? அதான் நாங்க இங்கேருந்து ரூம்லேருந்து வெளியில வரும்போதே ஆடியோ எல்லாருக்கும் தட்டி விட்டுட்டோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வந்துருவாங்கன்னு எங்க ராஜியே சொல்லிடுறாங்க. என்ன ராஜி சொல்றேன்னு மீனா கேட்க, ஆமாக்கா, இதுக்கப்புறம் இந்த விஷயத்த மறைக்கிறதுனால என்ன ஆக போகுது? எல்லாரும் இந்த வீட்ல தெரிஞ்சுக்கட்டுமே. நம்மளை பத்தி மட்டும் இவங்க எல்லார்கிட்டயும் ஏதேதோ சொல்றாங்க போறாங்க. இப்போ இவங்க அம்மாவை கூப்பிட்டு வச்சு நம்மளை அசிங்கப்படுத்துற அளவுக்கு நடந்துக்கிறாங்க. அப்படி இருக்கப்போ நம்ம மட்டும் எதுக்குக்கா இதுல விட்டு கொடுத்து போகணும்? நம்ம ஒன்றும் அந்த அளவுக்கு நல்லவங்க கிடையாதே அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட தங்கமயிலும் சரி பாக்கியமும் சரி அதிர்ந்து போய் நிற்கிறாங்க. பாண்டியன் சாப்பிட்டுட்டு எங்க ஃபோனை வந்து எடுத்து பார்க்குறாங்க. ஃபோனில் ஏதோ மெசேஜ் வந்திருக்கே, தங்கமயிலின் உண்மைகளா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, இது என்ன புதுசாக இருக்குது அப்படின்ட்டு ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணி இந்த ஆடியோவை கேட்டதுமே அப்படியே அதிர்ச்சியில் கிளம்பி நிற்கிறாங்க. அதை பார்த்துட்டு எங்கள் தங்கமயிலுக்கு என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலை. மொத்த குடும்பமும், அதாவது செந்தில், கதிர், அதுக்கப்புறம் நீ சரவணன்லேருந்து மொத்த பேரும் வீட்டுக்கே வந்து நிற்க, எங்கள் பாக்கியம் தப்பிக்க முடியாமல் தவிச்சு போய் நின்றுட்டு இருக்காங்க.